இந்த பியூட்டிஃபுல் லைஃபுக்கு உங்களை வரவேற்கிறேன். இறைவன் உங்க வாழ்க்கையை அழகா மாற்றட்டும். ஆஸ் எ ப்ராஃபட்டா வந்திருக்க இன்னைக்கு கார்டன் அனுப்புனது 2 காரியத்துக்காக. அவருடைய க்ளோரி இன்னைக்கு மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. அவருடைய க்ளோரி, அதாவது அவருடைய மகிமை இன்னைக்கு வெளிப்பட போகிறது. ஜஸ்ட் உங்க கைகளை மேல வைத்துங்க. ஜஸ்ட் சொல்லுங்க, இறைவனே இப்பொழுதே என்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றும். ஒவ்வொரு அருவருப்புகளும் இப்பொழுதே நீக்கி போடுவீராக, அகற்றுவீராக. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கெரியர், என்னுடைய வேலை, என்னுடைய ஃபைனான்சியல் சிஸ்டம், எல்லாமே இப்பொழுதே அழகாய் மாறட்டும். இப்பொழுதே அழகாய் மாறட்டும். ஒழுங்கின்மையான தன்மைகள் இப்பொழுதே என்னை விட்டு எடுபடட்டும் இயேசுவின் நாமத்திலே. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், இப்பொழுதே என்னை விட்டு எடுபடட்டும். மீண்டும் மீண்டும், இப்பொழுதே என்னை விட்டு எடுத்து போடுவீராக. In Jesus name. கடவுள் எனக்கு இன்னைக்கு 2 டாஸ்க் கொடுத்திருக்கார். 1, உங்க வாழ்க்கையை அழகா மாத்துறது. இந்த அழகு என்பது முகத்தில் அல்ல, அகத்தில். ஈவன் அது உங்களுடைய குடும்பத்தில், ஈவன் நீங்க செய்யற வேலையில, ஈவன் உங்க சொசைட்டில, ஈவன் உங்களுடைய கம்பெனில, ஈவன் உங்களுடைய பிசினஸ்ல, ஈவன் உங்களுடைய ஃபைனான்ஸ்ல இப்பொழுதே உண்டாகட்டும். Receive in the name of Jesus. நிறைய பேருடைய வாழ்க்கை அழகா இல்லை. எல்லா இடத்துலயும் கார்னர் பண்ணப்படுறாங்க. இந்த ரிஜெக்ஷன் இப்பொழுதே அக்செப்டன்ஸா மாறட்டும். இப்போ இந்த ஹோலி ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் இல்லையா? இப்ப கடவுள் அடுத்து எங்க கூட்டிட்டு போறாரு பாருங்க, மகிமைப்படுத்துறதுக்கு. எங்கே? மகிமைப்படுத்த. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், calling for glory. calling for glory. நம்பர் 1 என்ன பார்த்தோம்? salvation, ரட்சிப்பு. நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல என்ன கூப்பிட்டாங்க, இஸ் எ டீச்சர். ஒரு இடத்துல எனக்கு மெசேஜ் பண்ண கூப்பிட்டாங்க, அதாவது மெசேஜ் கொடுக்க. ஏன் கூப்பிட்டாங்கன்னு தெரியுமா? பிகாஸ் இஸ் எ டீச்சர், ஈவன் இஸ் எ ஹெட் மாஸ்டர். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லாவும் தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஊழியம் எப்படி நடக்குது, கடவுளுடைய சிஸ்டம் எப்படி நடக்குது, மினிஸ்ட்ரி எப்படி நடக்குது, ஈவன் காடோடைய சிஸ்டம் எப்படி நடக்குது. ஜஸ்ட் இதெல்லாம் எப்படி தெரியுமா? கரணம் தப்புனால் மரணம். டிவைன் பிளேஸ்க்கு வரும்போது சிஸ்டம் அண்ட் புரோட்டோகால் மாறும். நான் கூட as a prophet பேசிக்கிட்டு இருக்கேன், நாட் a human being. மைண்டை, ஈவன் காதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சிஸ்டம் அண்ட் புரோட்டோகால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவர் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? ப்ராஃபட், என்னை ஊழியம் செய்ய கூப்பிட்டாங்க, அதாவது மெசேஜ் கொடுக்க. நான் போயிருந்தேன். நான் சொன்னேன், நல்லது. இப்போ என்னை சர்ச் நடத்த கூப்பிடுறாங்க. என் கையில் ஒரு சர்ச்சை கொடுக்குறாங்க, நான் அதை நடத்தணும். நீங்கள் என் மேலே ஊழிய அழைப்பு இருக்கா இல்லையா? நான் அவர்கிட்ட கேட்டேன், மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு. அவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொன்னார். இட்ஸ் எ லார்ஜ் அமௌண்ட். ஓகே, அண்ட் தென் ஐ அண்டர்ஸ்டூட். நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை ஏன் ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க. நல்லா சம்பாதிக்கிறவங்களை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைப்பாங்க. லிசன் கேர்ஃபுல்லி. பிஸ்னஸ் மேனை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைப்பாங்க. ஜஸ்ட் அது ஹானர் இல்லை, இட்ஸ் நாட் எ ப்ரிவிலேஜ், இட்ஸ் நாட் எ ஹானர். அது ஹம்பிளும் கிடையாது. பிகாஸ் நீ வந்திருக்கிறது டிவைன் பிளேஸுக்கு. எஸ், இட்ஸ் நாட் எ பிரெஸ்டேஜ். என்கிட்ட வந்தீங்கன்னா எல்லாருமே சமம் தான். எஸ், என்கிட்ட வந்தா எல்லாருமே சமம். ஏழையும் இல்லை, பணக்காரனும் இல்லை, கோடீஸ்வரனும், எல்லாருமே ஹியூமன் பீயிங். எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். இறைவன் மகிமைப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குது? நான் எல்லாரையுமே சரிசமமா தான் ட்ரீட் பண்ணுவேன். எல்லார்கிட்டையும் சரிசமமா தான் பேசுவேன். நான் வெத்தலை பாக்கு வச்சு, தட்டை வச்சு, தாம்பளை தட்டை வச்சு வாங்க அப்படின்னு யாரையும் கூப்பிட மாட்டேன். பிகாஸ் எனக்கு சிஸ்டம் அண்ட் புரோட்டோகால் தெரியும். அதனால தான் என்னால் ஈஸியாக என்ன செய்ய முடியுது? மூவ் பண்ண முடியுது. எங்க மூவ் பண்ண முடியுது? மனுஷங்க கிட்ட இல்ல, ஹெவன்ல. எங்க மூவ் பண்ண முடியுது? பரலோகத்துல. எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் காட் என்ன செய்யறாரு? மகிமைப்படுறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? இங்க இந்த சிஸ்டம் புரிஞ்சிடுச்சுன்னா போதும், காட் ஈஸியா மூவ் ஆவார். கடவுள் நமக்கு கொண்டிருக்கிற நோக்கம், காட் எந்த பர்பஸ்க்காக உங்களை இந்த பூமிக்கு அனுப்பினார், இது ஈஸியா மூவ் ஆகும். இங்க ஈவன் மினிஸ்டர் வந்தாலும் என்னுடைய ரெஸ்பான்ஸ் சேமா தான் இருக்கும். ஈவன் இங்க சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவர்னர் வந்தாலும் என்னுடைய ரெஸ்பான்ஸ் சரியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 5 இயர்ஸ் தான் அவங்களுடைய சீட்.
அந்த சீட்டுக்கு தான் வேல்யூவே தவிர ஹியூமன் பீயிங்க்கு இல்லை. ஈவன் அவங்க டீச்சர் அந்த குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் அவங்க வந்து அந்த பொசிஷனில் இருக்க முடியும். ஏஜ் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க டீச்சராக இருக்க முடியுமா? அவங்க ரிட்டையர்டு பர்சன். அவர் என்கிட்ட கேட்டார், ப்ராஃபட் எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கா? பிகாஸ் என்னை நம்பி இப்போ ஒரு சபையை கொடுக்க போகிறாங்க, நான் அதை போய் செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். காட் ஒரு காரியத்தை ரிவீல் பண்ணார். உங்களுக்கு கடன் இருக்கா? அவர் சொன்னார், எஸ் ப்ராஃபட் எனக்கு கடன் இருக்கு. எப்படி ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு 20 lakhs. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நார்மலாக தான் இருந்தேன். ஈவன் என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய எல்லா காரியமும் எப்படி தான் இருந்தது? நார்மலாக தான் இருந்தது. எத்தனை பேருக்கு விளங்குது? எஸ் ப்ராஃபட். காட் உங்களை டீச்சராக கூப்பிட்டா பிகாஸ் அந்த டீச்சரில் காட் க்ளோரிஃபை ஆகணும். கடவுள் அந்த பொசிஷனில் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். நம்ம மாறா என்ன பண்ணுறோம்? ஓகே, நம்மளை கூப்பிட்டு சால்வை போத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஏறி வந்து இங்கே மைக்க பிடிக்கிறப்போ கீழே ஹியூமன் பீயிங் இல்லை, ஹியூமன் பீயிங்க்கு மேலே ஸ்பிரிட்ஸ் இருக்கு. இங்கே மேலே நின்று நம்ம பேசுறது இட்ஸ் நாட் ஏ சிம்பிள். கீழே இருக்கிறவங்களுடைய மனநிலையை we have to understand because இங்கே மகிமைப்பட போகிறது நான் இல்லை, இறைவன். நம்ம என்ன செய்கிறோம்? கையை எடுத்துகிட்டு போய் மற்றவங்க தலை மேலே வைக்கிறோம். அந்த ஸ்பிரிட் ரிட்டர்ன் அட்டாக் யாரை அடிக்கும் தெரியுமா? நம்மளை தான். காட் சொன்னார், ஏய் இவங்கிட்ட கேளு, இவனுக்கு கடன் இருக்கு. நான் கேட்டேன், காட் எப்படி ஆச்சு? இவன் போனால ஒரு சர்ச்சுக்கு மெசேஜ் கொடுக்க, அங்கே ஒரு லேடி மேலே இவர் கை வச்சிருக்கார். அந்த லேடி மேலே இருக்கிற ஸ்பிரிட் இவர் மேலே வந்திருக்கு. இவர் வந்து வித்தின் எ மந்த், ஒரே மாசத்துல 20 லட்சம் ரூபாய் கடன். ஒருத்தன் வந்தா அழகா பேசி ஏமாத்தனா 20 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போயிட்டான். ஏன் அவர் டீச் பண்ணணுன்ற அளவுக்கு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ டீச்சிங்கை வெறுக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ ஊழியத்துக்கு நேரா அது மேலே வெறுப்பு வந்த உடனே இப்போ நேரா எங்க கூப்பிடுறாங்க? இவ்வளவு நாள் அந்த டீச்சிங்ல காட் மகிமைப்பட்டா, பட் இப்போ ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு உடனே மேலே ஏறி பேசுறோம். கீழே இருக்கிறவங்க யாரும் முட்டாள் இல்லை. இறைவன் கூப்பிடுறாருன்னா தன்னை மகிமைப்படுத்துறதுக்கு மாத்திரம்தான். அதாவது இறைவன் வெளிப்படணும், இறைவனுடைய மகிமை வெளிப்படணும். இங்க 2 மகிமை இருக்கு, 2 குளோரிஃபை இருக்கு. நம்பர் 1 நாம இறைவனை குளோரிஃபை பண்றது. நம்பர் 2 அவர் நம்ம மூலியமா வெளிப்படுறது. எஸ். எத்தனை பேருக்கு விளங்குது? எஸ் ப்ராஃபட். இறைவன் நம்ம மூலியமா மகிமை, அதுக்கு தான் அந்த ஸ்கில்ஸை கொடுக்குறாரு. அப்போ அந்த எபிலிட்டியில தான் நாம ஷைன் ஆகணுமே தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள வரும்போது யூ நீட் எ பர்மிஷன். பிகாஸ் நம்ம மினிஸ்ட்ரி நினைக்கிறோம், ஓகே கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், ஹல்லேலூயா. நோ, லாஜிக்கல் தியரின்னு ஒன்று இருக்கு, ப்ராக்டிக்கல் தியரின்னு ஒன்று இருக்கு, அண்ட் தென் ஆல்காரிதம்ஸ்னு ஒன்று இருக்கு. இன்னும் உங்களுக்கு நான் என்ன செய்யல, டீச் பண்ணல. ஆல்காரிதம்ஸ் படி பார்த்தா ஈவன் இப்போ இந்த மியூசிக்லாம் வாசிக்கிறாங்கன்னா இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு, கிரேட் இருக்கு. ஆமா ரைட்? ஸ்டெப் பை ஸ்டெப் கிரேட் இருக்கா இல்லையா? ஈவன் இப்போ இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கிரேட் இருக்கு. ஈவன் இப்போ நான் இங்கே வந்து நான் பேசுறேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டிவைன் என்னை அப்ரூவ் பண்ணாதான் இங்கே வந்து நான் என்ன செய்ய முடியும், நின்று உங்களிடத்துல பேச முடியும். காட் ஈஸியா ஷைன் பண்ண விட மாட்டார். ப்ராஃபட் நான் இப்ப ஷைன் ஆகிற டைம். யார் சொன்னது? நீ ஷைன் ஆகல, காட் ஷைன் பண்றார். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 30. And those whom he predestined, he also called. Okay. And those whom he called, he also justified. He also justified, declared free of the guilt of sin. And those whom he has justified, okay, he also glorified, raising them to a heavenly dignity. Heavenly dignity. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். Okay. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். Okay. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். கடைசியா தான் வருது glorify. ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுறாரு? எவர்களை முன் குறித்தார். எவர்களை முன் குறித்தார். இது வந்து நாட் ஒன்லி மினிஸ்ட்ரி, இது நாட் ஒன்லி ஊழியத்துக்காக மாத்திரம் இல்லை. ஈவன் உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. ஈவன் ப்ராஃபட் உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. ஈவன் கவர்மெண்ட் உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குது. ஈவன் கடவுள் உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குதுன்னா அந்த பொறுப்புல ஃபர்ஸ்ட் we have to stand. முதல்ல அந்த பொறுப்புல நாம என்ன செய்யணும்? நிக்கணும். நம்ம நினைக்கிறோம் ப்ராஃபட் ப்ராஃபஸி பண்ணிட்டாரு. நான் இல்லைன்னு சொல்லலையே, நான் ப்ராஃபஸி பண்ணல. யார் ப்ராஃபஸி பண்ணது? காட். முதல்ல உங்களுக்கு தெரியுமா வார்த்தை என்ன செய்யும்னு? வார்த்தை உங்களை செக் பண்ணும். என்ன மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரையுமே அந்த வார்த்தை செக் பண்ணும். பிகாஸ் ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை யார் இடத்துல இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அப்ப யார் உங்களை செக் பண்றா? தேவன். நீ மில்லியனர் ஆவே, நீ ஒரு பிசினஸ் மேன் ஆவே, நீ ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வர அப்படின்னு காட் ப்ராஃபஸி பண்றாருன்னா அதனுடைய கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்கான்னு பாப்பார். அதனுடைய கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்கான்னு
பாப்பாரு. இது நான் சொல்ல, பைபிள்லே தாவீது அரசனாகணும்னு சொல்லி யார் அனாயிண்ட் பண்ணா? காட். யார் மூலியமா? தீர்க்கதரிசி மூலியமா. அவருக்கு ராஜாவாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம். யார் ராஜாவாக? தாவீது. பிகாஸ் அந்த வேர்டு ட்ரையல் பண்ணுது, இவன் இதுக்கு கரெக்டா அப்படின்னு. நீ ராஜா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நேரா கூட்டிட்டு வந்தீங்க, என்ன செய்யல? உட்கார வைக்கல. காட் மகிமைப்படுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 13 வருஷம். ஏன்? பிகாஸ் he have to realize. அவரை முன்குறிச்சார். யாரை? தாவீதை. தாவீதை அழைக்கவும் செய்றாரு, ஈவன் நீதிமானா ஆக்குறாரு. குளோரிஃபை ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 13 வருஷம். அப்ப நீங்க கேட்கலாம், ப்ராஃபட், அப்ப கடவுள் என் மூலியமா மகிமைப்படுறதுக்கு 13 வருஷமா? கிடையாது. ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தா, நான் மீண்டும் சொல்றேன், ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தா, ஈவன் மினிஸ்ட்ரி, ஈவன் யுவர் பிசினஸ், ஈவன் நீங்க எந்த காரியம் செய்தாலும் ப்ராஃபட்டோடைய கைடன்ஸ் இருந்தா ஈஸியா ஷைன் ஆகலாம், காட் குளோரிஃபை ஆவார். அதனால தான் அவர் சொல்றாரு, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நீங்க காட் ஒரு வேர்டு உங்களுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த வேர்டு உங்களை செக் பண்ணும். மணி உங்கள் இடத்துல வரும் அப்படின்னு நான் ப்ராஃபஸி பண்றேன்னு வச்சுக்கோங்க, மணி உங்ககிட்ட வரும். மணி உங்ககிட்ட, ஆனால் அந்த மணி வர்றதுக்கு முன்னாடி அந்த மணி உங்களுக்கு உகந்ததா ஏற்றதான்னு மணி உங்களை செக் பண்ணும். நீங்கள் நல்லா பாருங்க, பணம் எல்லார் கையிலையும் இருக்கா? ஏன் பணம் எல்லார் கையிலையும் இல்லை? ஏன் எல்லார் கையிலையும் போகிறது இல்லை? அது வந்தால் க்ளோரிஃபை பண்ணலாம்ல, ஈவன் கடவுளை மகிமைப்படுத்தலாம்ல. ஏன் எல்லார் கையிலையும் பணம் வரல? ஏன் எல்லார் கையிலையும் பணம் வரல? ஏன் எல்லாருமே கடன் இருக்காங்க? கடன் 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 கடன், ஈவன் ரொட்டேஷன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்? அது உங்களை செக் பண்ணுது. ஹீலிங் வேணும், ப்ராஃபட் எனக்கு ஹீலிங் வேணும், ஹீலிங் உங்களை செக் பண்ணும். கடவுள் மகிமைப்படணும்னா காட் செக் பண்ணுவார். ஓகே, நான் ஈஸியா புரியும்படி சொல்றேன். இப்போ ஒரு ஃபுட் ஃபேக்டரியிலிருந்து வெளியே வருதுன்னா குவாலிட்டி செக்கிங்னு ஒன்று இருக்கும். ஈவன் குவாலிட்டி செக்கிங் மேனேஜர்னே ஒருத்தர் இருக்கார், குவாலிட்டி செக்கிங் சூப்பர்வைசர் இருக்கார். அடுத்து வேற யார் யார் இருக்காங்க? குவாலிட்டி செக்கிங் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டரா? அப்புறம் வேற என்ன? நாம இந்த பூமியில செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் குவாலிட்டி செக் இருக்குது இல்லையா? எஸ். அதுக்கப்புறமா தானே அது ஷைன் ஆகுது. எஸ். am I right? எஸ். yes or no? எஸ் prophet. அப்ப காட் குளோரிஃபை ஆகணும்னா காட் உங்களை செக் பண்ணுவா. செக்கிங் முடிஞ்ச பிறகுதான் உன்னை ஷைன் பண்றதா இல்ல எந்த பிளேஸ்ல உன்னை கொண்டு போய் வைக்கலாம். குளோரிஃபை அப்படின்ற காரியம் சிம்பிளா வராது. அந்த வேர்ட் நம்மளை செக் பண்ணும், அந்த வேர்டு ட்ரையல் பார்க்கும். இப்போ நான் அந்த ஷர்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த எந்த இடத்துல ஷர்ட் எடுத்தனோ அந்த இடத்துல நான் போய் ட்ரையல் பார்ப்பேன். am I right? ஈவன் ட்ரையல் ரூம்னு ஒன்று இருக்கா? ஈவன் எல்லா இடங்கள்லையும் இப்போ ட்ரையல் ரூம் இருக்கு. ட்ரையல் ரூம் இல்லாத டெக்ஸ்டைல்ஸ் கிடையாது, ஷாப்ஸ் கிடையாது. சார் இது ஓப்பன் பண்ணி பாருங்க. ஈவன் கடிச்ச பழத்துக்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ட்ரையல் பண்ணுறதுக்கு நிறைய ஃபோன்ஸ், டேப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், ஈவன் சவுண்ட் பாஸ், இது எல்லாமே வச்சுருப்பாங்க. யூ ஹாவ் டு செக் இட், யூ ஹாவ் டு ட்ரையல். எஸ். நீங்க என்ன செய்யணும்? ஈவன் டீச்சிங் ஃபீல்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரையல் செக்ஷன் ஒன்று இருக்கு. ஒரு கிளாஸ் கூட்டிட்டு போய் பசங்களை எல்லாம் அமைதிப்படுத்திட்டு ஒரு சப்ஜெக்டை எடுக்க சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? எஸ். இன்டர்வியூ எதுக்கு? இன்டர்வியூ எதுக்கு? இன்டர்வியூனா என்ன? உங்களை ட்ரையல் பார்க்குற இடத்துக்கு பேர் தான் இன்டர்வியூ. அதுக்கப்புறமா தான் க்ளோரிஃபைக்கு உங்களை கூட்டிட்டு போய் என்ன போஸ்டிங்ன்ற உட்கார வைப்பாங்க. ஏன்னா எந்த ஏரியா, இது எல்லாமே இது எல்லாமே இந்த இன்டர்வியூல தான் அடங்கும். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? இன்னைக்கு காட் குளோரிஃபை ஆகட்டும், உங்க மூலியமா கடவுள் மகிமைப்படட்டும். எஸ். எத்தனை பேர் ரெடி? ப்ராஃபட் நான் ரெடி அப்படின்றவங்க? எஸ் ப்ராஃபட். யார் மூலியமா சொல்லுங்க? என் மூலியமா கடவுள் மகிமைப்படட்டும். கடவுள் மகிமை. ஈவன் நீங்க எங்க இருந்து பார்க்கலாம்? ஜஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். என் மூலியமாக, என் மூலியமாக இறைவன் மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும். எனக்கு எதுவுமே நடக்கல, எதுவுமே செய்யல, கிடையாது. God is checking you. எஸ். முன்னுக்கு பின் முரணா பேசினாலே கடவுள் அங்கிருந்து தூக்கிடுவார். இது டிவைன், இட்ஸ் நாட் எ பிளே கிரவுண்ட். முன்னுக்கு பின் முரணா, ஏன் முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுறதாண்டா, அவ்வளோதான். அங்கிருந்து கடவுள் சச்சக் சச்சக் கட், வேற ஒரு இடத்துல இருந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணி விட்டுருவார், எடிட் பண்ணிக்குவார் கரெக்டாக. நம்ம நினைக்கிறோம் ப்ராஃபட் தானே எல்லாம் பார்த்துப்பார், ப்ராஃபட் எல்லாம் பார்த்துப்பார். ஆனால் காட் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, நம்ம நினைக்கிற க்ளோரிஃபை. ஈவன் உங்களுக்கு தெரியுமா கிரிக்கெட்டில் எவ்வளோ காரியம் இருக்குன்னு? இன்னைக்கு 100 அடித்தா ஊரே என்ன செய்யும்? அவனை கொண்டாடும்.
நாளைக்கு இதே டெக் அவுட் ஆனால் வச்சுக்கோங்களேன், திட்டிட்டு போவாங்க. மேட்சும் ஜெயிச்சிட்டானா இன்னும் பயங்கரமா இருக்கும். இதே செஞ்சுரி அடிச்சுட்டு டீம் தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவன் அடிச்ச ஒரு செஞ்சுரினால தான்டா டீமே தோத்துச்சு. க்ளோரிஃபை எப்படி வந்துச்சு? இவன் அடிச்ச செஞ்சுரினால தான் டீம் தோத்து. அது இவன் அடிக்காமே இருக்கலாம். எப்படி வேணாலும் க்ளோரிஃபை மாறும். பட் டிவைன் க்ளோரிஃபை இட்ஸ் a different. கடவுள் உங்களை வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சிட்டாருன்னா ஈவன் எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது. எஸ். எந்த மனுஷன் அதை தடுக்க முடியுமோ கடவுள் தடுத்தவனை தூக்கி போட்டுட்டு இன்னும் உங்களை மகிமைப்படுத்துவா. சொல்லுங்க, I receive my glory. I receive my glory. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், I receive my glory. Amplified தாங்க இதுல. Predestined. He also called. Okay. And those whom he called, he also justified. Declared free of the guilt of the sin. Free of the guilt of the sin. Okay. And those whom he justified. Those who he justified. Okay. He also glorified. He also glorified. Raising them to a heavenly dignity. எதுக்கு நேரா உயர்த்துறாரு? இது தமிழ் எப்படி வருமோ தெரியுமா? Free of the guilt of the sin. பாவ குற்றத்திலிருந்து விடுதலை பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. எது வேணாலும் செஞ்சிருக்கலாம், உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் எங்க வேணாலும் போயிருக்கலாம். பட் காட் இன்னைக்கு டெலிவர் பண்ணியிருக்கார். எதுக்காக? உங்களை க்ளோரிஃபை பண்றதுக்காக. எஸ். டிஸ்ட்ராக்ஷன் ஏன் வருது? கீழ்ப்படியாம, ஆர்டரை ஒபே பண்ணாதது, இன்ஸ்ட்ரக்ஷனை மதிக்காம இருக்கிறது. இந்த 3 காரியத்தினால தான் பாவம் வரும். எஸ். அதை செய்யாத அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அதத்தான் செய்வோம். அதை செய்யும் போது என்ன ஆகும்? டிசோபீடியன்ஸ் வருது. இதை பண்ணணும், அதை பண்ணாம இருப்போம். இப்படி உனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கப்படுது, இந்த ஆர்டரை செய்யன்றப்ப நம்ம செய்யாம போனா என்ன ஆகுது? பாவம் வருது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யோனா எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னார். பட் அவர் போன இடம் எங்க? தர்ஷீஸ்க்கு. கீழ்படிஞ்சாரா படியிலையா? கீழ்படியில. ஏன் கீழ்படியில? பிகாஸ் அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து பயந்தார். எங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து? நினிவேல இருக்கிற ஜனங்களை பார்த்து பயந்தார். ஈவன் இஸ்ரவேல் ஜனங்களும் கானானுக்கு போய் பார்த்துட்டோன்னா அங்க இருக்கிற ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. இப்போ பணத்தை உங்கள் கையில் கொடுத்தாலும் பணத்தை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க. என்னைக்கு உங்களுக்கு பணத்துக்கு மேலே இருந்து பயம் போகுதோ அன்னைக்கு தான் பணம் உங்ககிட்ட இருந்து வரும். எஸ். என்னைக்கு பணத்திலிருந்து பயம் போகுதோ, பணத்து மேலே இருக்கிற பயம் உங்களிடத்திலிருந்து போகுதோ அப்பொழுதுதான் பணம் உங்களிடத்தில் அபரிவிதமாய் வரும். ஏன் நான் இன்னும் புவராகவே இருக்கேன். புவர்ன்றது வாழ்க்கையில், புவர் இன் யோர் மைண்ட். தரித்திரம் எங்கே இருக்குது? வீட்டில் இல்லை. தரித்திரம் எங்கே இருக்குது? மைண்டில். உங்கள் மைண்டில் இருக்குது. இன்னைக்கு அதை கடவுள் அப்புறப்படுத்தட்டும். Oh yes. Just சொல்லுங்க பார்க்கலாம், I refuse to be poor. I refused to be. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், I refuse to be poor. I refused to be poor. இப்பொழுதே பரலோக கண்ணியத்துக்கு கடவுள் உங்களை உயர்த்தட்டும். Oh yes. நான் மீண்டும் சொல்றேன், இப்பொழுதே பரலோக தன்மைக்கு கடவுள் உங்களை உயர்த்தட்டும். Yes, yes. நீங்க செய்யற வேலையை உயர்த்தட்டும். Oh yes. சொல்லுங்க, I receive. I receive. சொல்லுங்க, yes in the name of Jesus. Yes in the name of Jesus. GWT. He also called those whom he had already appointed. Whom he had already appointed. Okay. He approved those whom he had called. And he gave glory. Glory to those whom he had approved of. He gave glory to those whom he had approved of. யார் அப்ரூவ் பண்ணிருக்காரோ அவங்களுக்கு தான் என்னது? சில பேர் சில ஸ்டேஜ்ல நிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் நிறைய பேர் ஷைன் ஆகல? க்ளோரினா 2 மீனிங் இருக்கு. நம்பர் 1 ப்ராஸ்பரஸ், நம்பர் 2 ரிசோர்ஸ். இறைவன் ஆபிரகாமை கூப்பிட்டார். எதுக்கு தெரியுமா? க்ளோரிஃபை பண்ண. ஆபிரகாம் கடவுளை க்ளோரிஃபை பண்ணல, God ஆபிரகாம் மூலமா க்ளோரிஃபை ஆக. இஸ் a father of Muslim, is a father of Christian, is a father of Jew. ஏன்? because God அங்க க்ளோரிஃபை ஆயிருக்கார். கடவுள் அங்க மகிமைப்பட்டிருக்கார். நாம கடவுளே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், எஸ், கடவுள் அதை அக்செப்ட் பண்ணுவார். பட் கடவுள் அந்த இடத்துல மூலியமா மகிமைப்படுறப்ப நீ அதை தடுக்கிற. கடவுள் உன்னை ப்ராஸ்பர் பண்ணணும்னு நினைக்கிற. இவ்வளோ பணம் வந்துருச்சுன்னா நான் எப்படி? இவ்வளோ வளம் வந்துருச்சுன்னா ரிசோர்ஸ், இவ்வளோ வளங்கள் வந்தா எப்படி? அப்ப அங்க யார் ஸ்டாப் பண்றது? நாம தான். நீங்க நிறைய பேர் ஜஸ்ட் கூப்பிட்ட இடத்துல நிக்கிறாங்க. காட் அங்க அவங்கள அப்ரூவ் பண்ணல. கடவுள் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. எல்லாரும் சொல்றது கடவுள் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. நம்பர் 2 கேட்டகரி அப்ரூவ் மீன் செட் அபார்ட். கடவுள் உங்களை தனிமைப்படுத்தப்படுறது. தனிமைப்படுத்தி ஒழுங்கின்மையா இருக்கிற உங்க ஊழியத்தை ஒழுங்குபடுத்துறது, ஒழுங்கின்மையா இருக்கிற உங்களுடைய பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துறது, ஒழுங்கின்மையா இருக்கிற உங்க வேலையை ஒழுங்குபடுத்துறது, ஒழுங்கின்மையா இருக்கிற குடும்பத்தை ஒழுங்குபடுத்துறது. ப்ராஃபட் நாட் ரெடி. ஏன்?
பிகாஸ் கடவுள் மகிமைப்படணும். Yes. இங்க கடவுள் மகிமைப்படுறப்ப தான் நம்ம எல்லாம் போய் ஓ நோ 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 இவருக்கு ஏன் செய்யணும், நான் இவனுக்கு ஏன் கொடுக்கணும். அப்ப கடவுள் நினைப்பார், உனக்கு நான் ஏன் செய்யணும். என் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்றாங்கன்னா காட் அங்க க்ளோரிஃபை ஆகுறாருன்னு அர்த்தம். ப்ராஃபட்டோடைய ஸ்டேஜை ஷேர் பண்றாங்கன்னா அங்க காட் என்ன செய்யறாரு, க்ளோரிஃபை. தட் மீன்ஸ் அவங்க மூலியமா கடவுள் என்ன செய்யறாரு, வெளிப்படுறாரு. ஈவன் இப்போ இவங்கெல்லாம் செய்கிறாங்கன்னா காட் அங்கே வெளிப்படுறாரு. Yes. நாம் அதை ரிஃப்யூஸ் பண்ணோம்னா காட் அங்கே கட் பண்ணிடுவார், எந்த கனெக்ஷனுமே வராது. நான் அதை தான் எல்லாருக்குமே சொல்றது, காட் மகிமைப்படணும். Oh yes. நான் இல்லை, எல்லாமே யார் தான், எல்லாம் வல்ல இறைவன். அப்ப இங்க நான் இல்லை, நான் செயல்படல, யார் மகிமைப்படுறாரு, God. இறைவன். அப்ப உங்களை அப்ரூவ் பண்ணட்டும். ஜஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம், God. God. Approve me today. Approve me today. God. God. Approve me today. Approve me today. God. God. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், approve Approve me today. அப்ரூவ் பண்ணாதான் லைஃபே சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா எசேக்கியா ராஜா, எசேக்கியா ராஜா Yes. அவர் சாக கிடக்கிறாரு. ஃபேட்டல் பாயில் டிசீஸ், உடம்பெல்லாம் கொப்பளம், சாக கிடக்கிறாரு. என்ன நான் பேசினார் தெரியுமா, காட் யார் அனுப்புறாரு, ஏசாயாவை அனுப்புறாரு. ஏய் ப்ராஃபட், ஏய் கோ, யாரை போய் பார்த்துட்டு வா, யாரை பார்த்துட்டு வா, எசேக்கியாவை. என்ன சொல்றாரு தெரியுமா, நீ செத்துருவ. யாரை பார்த்து, எசேக்கியாவை பார்த்து. எசேக்கியாவுக்கு எப்படி இருந்திருக்கும், ஓ மை காட், Yes. ப்ளீஸ் நீங்க நான் அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க, இந்த வாட்டி ஒரு தடவை நான் அப்ரூவ் பண்ணுங்க, ஒரு தடவைனே Approve பண்ணுங்க சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஏசாயா பாட்டுக்கு போயாச்சு. ஏய் ஏசாயா யூ, ஏய் ராஜா எங்கடா, ப்ராஃபட் வந்திருக்க சொல்லு. எசேக்கியா கிட்ட ஓடி இருப்பாங்க. அவரே ஆல்ரெடி கொப்பளம் வியாதி வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. யாரு, எசேக்கியா ராஜா. ப்ராஃபட் வந்திருக்காருன்னா அவர் அந்த ரூமை விட்டு வெளியே வந்திருப்பாரா. ஏசாயா போறாரு, ஏய் யூ, காட் ஒன்று எடுக்க போறாரு. ஏன், அவர் கொடுத்த க்ளோரிஃபையை நீ என்ன செய்யல, கரெக்டாக உபயோகப்படுத்தலை. ஏசியா சொல்லி முடிச்சோன்னே அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டே இருந்தார். ஏசியா போயிட்ட உடனே அவர் போன கேப்ல இவர் ப்ரே பண்றார். யாரு, எசேக்கியா. ரெக்கார்ட்ல இருக்கு. எசேக்கியா பிரேயர் பண்ண உடனே எகைன் காட் யார் கூட பேசுறாரு, ப்ராஃபட் கூட பேசுறாரு. ஏய் இப்போ போய் அவங்ககிட்ட சொல்லு 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன்னு. உடனே கேட்டுக்கு வெளியே கூட தாண்டோன்னு, ஏய் எங்க அவன் ராஜா எங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஏசியா வந்து ப்ராஃபட் வந்து நீ சாக போறணும்னா கூட இருக்கிற அத்தனை பேர் என்ன இருப்பான், மந்திரிங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க. எப்படியோ யாரோ ஒருத்தர் அந்த சீட்ல உட்கார வைக்க போறோம். நம்பர் 1 சோல்ஜர்ஸுங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும், சில பேர் அவர் மூலியமா பயனடைஞ்சவங்க துக்கப்பட்டிருப்பான், அவன் மூலியமா இதானவங்க போனா போட்டு வேற ஒருத்தன் வரப்போறான் அப்படின்னு. பட் ஏசாயா, ஏய் ராஜா எங்க, சீக்கிரம் போ நான் வரேன்னு சொல்லு. இப்போ எசேக்கியா பயத்தோடு இருப்பாரா சந்தோஷத்தோடு இருப்பாரா, யோ இப்போ தயாவை செத்துருவேன்னு சொல்லிட்டு போனாரு. நான் வேற பயத்தில் செவுத்த திரும்பி பார்த்து என்ன செஞ்சுருக்கேன், கடவுளே என்னை என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க. எகைன் ஏசாயா வரார். ஏய் எசேக்கியா, காட் மீண்டும் சொன்னார் 15 years added. எத்தனை வருஷம், 15 years. 15 வருஷம் added. ஏய் எண்ணி நான் 15 years. நீ யாரெல்லாம் இன்னைக்கு காட் உங்களை எடுக்க போறாரோ இன்னைக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன், 15 years கடவுள் உங்களுக்கு கூட்டி கொடுக்கட்டும். Oh yes. ஈவன் நீங்க எங்க இருந்து பார்த்திருந்தாலும் கடவுள் மகிமைப்படட்டும். அடுத்து 15 வருஷம் இறைவன் உங்க மூலியமா மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. Receive in the name of Jesus. I receive. அடுத்த 15 years no more poverty. Yes. Yes brother. தரித்திரம் இருக்காது. இப்பொழுதிலிருந்து 15 வருஷம் கணக்கு, 10 வருஷம் கணக்கு. Yes. யாரெல்லாம் ஒபே பண்றீங்களோ அடுத்த 10 வருஷம், அடுத்த 15 வருஷம் உன் வாழ்க்கையை திருப்பட்டும். Oh yes. மீண்டும் சொல்றேன், உங்க வாழ்க்கையை திருப்பட்டும். Yes. சொல்லுங்க, I receive in the name of Jesus. ஏன் கடவுள் மகிமைப்படணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இல்ல, இறைவன் மகிமைப்படணும். இறைவன் மகிமைப்பட யார் மூலியமா, ஏன் மூலம், உங்க மூலியமா. அதனால தான் யாரை கூப்பிட்டேனோ அவங்கள என்ன செய்றேன், ஜஸ்டிஃபை பண்றேன். ஜஸ்டிஃபைனா என்ன, உங்களை தனிமைப்படுத்துறேன். ஏன் தனிமைப்படுத்துறேன், உன்னை க்ளோரிஃபை பண்றதுக்காக. ஃபைனான்ஸில் ஒரே வியாதி. இந்த ஒரு நாள் குழந்தைக்காக ஒருத்தவங்க ஜோமனை வந்தாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், எதுக்காக இந்த குழந்தை வேணும். அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். அப்போ கடவுள் என்கிட்ட சொன்னார், அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லணும். அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. குழந்தை இல்லையா,
ப்ராஃபட் நம்ம சொல்லுது பக்கத்துல இருந்து, நான் பேச சொன்னல இவர்கிட்ட வர வேணான்னு. அப்ப நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏய் உங்க ஒய்ஃப் என்ன சொல்லுச்சு? அப்பவே சொன்னல இவர்கிட்ட வர வேணான்னு தானே சொன்னாங்க. ஆமா ப்ராஃபட், நீ என்ன எல்லாரும் மாதிரியும் செயின் சப் தட்டுற? நீ என்ன அண்ணாளா? அண்ணாம்மா தான் நான் கோயிலுக்கு கொடுக்குறேன்னாங்க. சரி ஒழித்து கொடுக்குறேன், உன் குழந்தைங்க விட்டுருவியா? உன் குழந்தைங்க விடுவியா? அது எப்படி விடுவேன்? அப்போ ஏன் ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். இங்கே திடீர்னு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஆண்டவரே இந்த குழந்தைய நான் என்ன செய்கிறேன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க. காட் டிஃப்ரெண்ட் பர்பஸை வச்சு க்ளோரிஃபை பண்ணணும்னு இருக்காரு. அப்போ கடவுள்கிட்ட போய் குழந்தைய கேட்குறப்ப எப்படி தெரியுமா கேட்கணும்? இறைவனே, நீர் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தீர் என்றால் நான் இவனை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்கி உம்முடைய ராஜ்யத்துக்கு உபயோகப்படுத்துவேன். எஸ், உம்முடைய ராஜ்யத்துக்குன்னா உபயோகம். நீர் எனக்கு இந்த குழந்தைய கொடுத்தீங்கன்னா இவனை ஒரு பெரிய கலெக்டர் ஆக்கி உம்முடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்வேன்? நாட் ஓன்லி இன் த மினிஸ்ட்ரி. கடவுள் மினிஸ்ட்ரியில தான் க்ளோரிஃபை ஆகுவார்னு கிடையாது. ஈவன் பிசினஸ் மேன்ல, ஈவன் கம்பெனில காட், நான் இவனை வச்சு ஒரு பெரிய கம்பெனி உருவாக்கி அதன் மூலியமா நிறைய ஊழியருக்கு தாங்குவேன். தட் மீன்ஸ் வாட்? காட் அங்க என்ன செய்யறாரு? க்ளோரிஃபை ஆகுறாரு. நான் ஊழியத்துக்கு கொடுக்குறேன், ஊழியத்துக்கு கொடுக்குறேன், ஊழியத்துக்கு கொடுக்குறேன். அவன் வந்து அங்க அவன் டெஸ்டினி வேற. அந்த வேர்டுல ப்ரீ டெஸ்டைன் ஒரு வேர்டு இருக்கா பாருங்க. ப்ரீ டெஸ்டைன் இருக்கா பாருங்க. And those he predestined, he also called. Those he called, he also justified. Okay. Those he justified, he also glorified. And having chosen them, he called them to come to him. And having called them, he gave them a right standing with himself. And having given them right standing, he gave them his glory. He gave them his glory. யாருடைய glory கொடுக்கிறாரு? அவருடைய இறைவனுடைய glory. predestined, முன்னமே தீர்மானிக்கப்பட்டது. மோசேயை கடவுள் முன்னமே தீர்மானிச்சிட்டார். இவனை வச்சுதான் இஸ்ரவேல் என்ன செய்றேன் எகிப்துல இருந்து. அப்ப அந்த 430 வருஷம் ஒரு குழந்தை கூடவா பிறக்கல? கொஞ்சம் யோசிங்க. 430 வருஷம் இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? இவங்க எங்க இருந்தாங்க? எகிப்து கிட்ட. ஒருத்தன் கூட இல்ல அவனை வெளியே கூட்டு வர. ஒருத்தருக்குமே தைரியம் இல்லையா? ஏய் வாங்கடா எல்லாம் போலாம். நோ, எவன் தீர்மானிக்கப்பட்டானோ அவனுக்கு தான் தைரியம் வரும். எஸ். ஈவன் மேல் வீட்டாரில் எத்தனை பேர் கூடி இருந்தாங்க? 120 பேர். ஒரே ஒருத்தனுக்கு தான் ப்ரீ டெஸ்டைன்ட். யார் தெரியுமா? பேதுரு. பேதுரு எழுந்து பேசுற உடனே கடவுள் மகிமைப்படுறார். எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க? 3000 பேர். இன்னைக்கு ஏன் கடவுள் உங்களை டீச்சரா சூஸ் பண்ணிருக்காரு? ஏன் உங்களை ஹெட் மாஸ்டரா, பிரின்சிபாலா, கரஸ்பாண்டடா, ஹோனரா? ஓ மை காட். ஓ எஸ். ஈவன் ஏன் உங்களை பிசினஸா மாத்திருக்கார்? பிகாஸ் காட் க்ளோரிஃபை ஆகணும். சொல்லுங்க, காட். காட் மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்திலே. மகிமைப்படுங்க. மீண்டும் சொல்லுங்க, இறைவனே இப்பொழுதே மகிமைப்படுங்க. இறைவன் மகிமைப்படும் பொழுது பற்றாக்குறை இருக்காது. இறைவன் மகிமைப்படும் போது ஒழுங்கின்மையான தன்மைகள் எல்லாம் மாறும். காலிங் ஃபார் க்ளோரி இப்பொழுதிலிருந்து கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்திலே. சொல்லுங்க, ஐ ரிசீவ் GNT. And so those who God set apart, he called. And so those whom God set apart, he called. And those he called, he put right with himself, and he shared his glory with them. இப்ப கடவுள் உங்களை ட்ரெயினரா வச்சிருக்காருன்னா அந்த ட்ரைனிங்ல காட் க்ளோரிஃபை ஆகணும். ப்ராஃபட், நான் கூலி வேலை தான் செய்றேன் இருக்கட்டும், என்ன இப்போ? அதுலயும் காட் க்ளோரிஃபை ஆகணும். ப்ராஃபட், நான் பெரிய ஹியூஜ் பிசினஸ் பண்றேன் இருக்கட்டும். எஸ். அப்ப அங்க யார் க்ளோரிஃபை ஆகணும்? காட். காட். ப்ராஃபட், நான் ஒரு நார்மலான ஒரு டீச்சர், நான் டியூஷன் எடுக்கிறேன் இருக்கட்டும். இறைவன் ஒருத்தனை சூஸ் பண்ணி அவன் மூலியமா தான் மகிமை அடையணும்னு நினைச்சிட்டாருன்னா அது நீங்க தான். நான் மீண்டும் சொல்றேன், அது நீங்க தான். ஓ எஸ். நான் மீண்டும் சொல்றேன், அது நீங்க தான். ஈவன் நீங்க எங்க இருந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்க தான். இப்பொழுது இறைவன் உங்க மூலியமா மகிமை அடைய போகிறார். சொல்லுங்க, I receive the glory. இவ்வளவு நாள் எதை க்ளோரிஃபை பண்ணிருக்க? எதை மகிமைப்படுத்திருக்க? எந்த காரியத்தை வாயால் அதிகமா உச்சரிச்சிருக்க? நடக்காதுன்ற காரியத்தை உச்சரிச்சிருக்க. பட் கடவுள் சொல்றாரு, எல்லாமே ஆகும். இறைவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே. எதை க்ளோரிஃபை பண்ற? சொல்லுங்க, இறைவனை. இறைவனை. நீ இறைவனை க்ளோரிஃபை பண்ணும்போது இறைவன் உன் மூலியமா மகிமை வெளிப்படுத்துவார்.